ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளுக்குள்ளான சகல ஆசீர்வாதத்தினால நன்மையினால நம்ம நிரப்புமாறாக. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில தேவன் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. தேவ சமூகத்துல யார் அவருக்கு பிரியமாய் நிற்கிறார்களோ, யார் அவரை உண்மையாய் நேசிக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவ வார்த்தையின்படியாக பரிசுத்தத்தின்படி யார் வாழ பிரியப்படுகிறார்களோ, தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிற தேவனாய் காணப்படுகிறார். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவன் செய்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஏராளமானவைகளாய் காணப்படுகிறது. அப்படியாக இந்த செருபாபேலை பிதாவாகிய தேவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து அவர் சொல்றார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மையான காரியத்தை அங்கே இந்த செருபாபேலுக்கு செய்கிறதை பார்க்கிறோம். காரணம், செருபாபேல் ஆண்டவருக்கு பிரியமானவராக காணப்படுகிறதை மாத்திரமல்ல, அவரிடத்துல தேவன் கூட இருந்து அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த செருபாபேலை வைத்து அந்த சொல்றாரு, சகரியா 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்கிறது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது என்று பார்க்கிறோம். அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் அவரிடத்துல அனுப்பினார் என்று அறிவாய் என்று சொல்கிறார். அப்படி என்றால், ஒரு மனுஷனை நேசிக்கும் பொழுது, அவர் உண்மையாய் இருக்கிற பொழுது, பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பொழுது, அவரை ஒரு முத்திரை மோதிரமாக வைத்து அவரை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த செருபாபேலினுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது என்று பார்க்கிறோம். இந்த இடிந்து போன ஆலயத்தை திரும்ப மீண்டுமாக புதுப்பிக்கிற ஒரு பணியை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த செருபாபேலுக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான காரியம், ஒரு நன்மையான காரியம். இதற்காகவே அவரை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். இந்த முத்திரை மோதிரம் என்று சொல்லுவது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஒரு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, கிறிஸ்தவனுடைய பிள்ளையாக, அவ்வளவு மென்மையான ஒரு காரியம். அவரை நேசிக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார், மேன்மைப்படுத்துவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்ம நான் ஏதோ சாதாரணமான மனிதன், நான் என்ன செய்வேன் என்று, என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க கூடும். அதே 4ஆம் அதிகாரம் சகரியா 10ஆம் வசனம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். நம்ம சொல்றது போல அவர்கள சொல்ற அவர் அற்பமான ஆரம்பம், ஆனால் அதை யார் அசட்டை பண்ண கூடும்? காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன். தாவீது சொல்கிற போல
தேவனோடு கூட இருக்கிறார், உமது கோலும் உமது என்னை தடியும் என்னை தேற்றும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்வாரானால், கர்த்தர் நமக்கு பிரியமாக காணப்படுமானால், அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற செயல் பெரிதாக இருக்கும். 6ஆம் வசனம் சொல்கிறது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னு சொன்னா அந்த தேவ ஆவியினாலதான் ஆகும் என்று இங்க நம்ம தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். நமக்கு இது தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை அங்கே செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வருமானம் சொன்னா அவர் நம்மை தெரிந்து கொள்வார். நமக்கு அவருக்கு பிரியமா நம்ம நடப்புன்னு சொன்னா அவர் நம்மை தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி தெரிந்து கொள்கிற மனுஷனுக்கு அந்த வார்த்தை கர்த்தரே வார்த்தையா இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அதுதான் பெரிய காரியம். அவர் நமக்குள் இருக்கிறபடினால அற்பமான காரியமாய் இருந்தாலும், அற்பமான நபர்களாய் இருந்தாலும், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் சொல்லப்படினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக, மேன்மைப்படுத்துவராக, அபரிவிதமான அற்புதமான காரியங்களை செய்கிறவராக, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம தான் அற்பமான மனிதன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஞானம் இல்லை என்று நாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு மோசே அப்படித்தான் சொன்னார். ஆனாலும் தேவன் அந்த மனுஷனை தெரிந்து கொண்டபடினால்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத ரட்சிப்பை அவர்களிடத்திலிருந்து தேவன் உண்டாக்கினார். எனவே நாம் அற்பமான மனிதர்கள் என்று நாம் நினைக்க தேவையில்லை. இன்னொரு மனிதர்களை நம்ம குறித்து பார்க்கலாம். அதிகாரத்துல 42ஆம் அதிகாரத்துல 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலேயே தரித்து. அதற்கு மயமுண்டாட்டம். பார்வோனுடைய கையில இருந்த தன் முத்திர மோதிரத்தை எடுத்து யோசேப்பனுடைய கையில போடுகிறார். எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. இதுதான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன். கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிற மனுஷன். இந்த யோசேப்பு அதே பார்வோனின் மனைவி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொன்னதன் நிமித்தம் ஜெயிலில் போடப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் எங்க இருந்தாலும், இவன் பாருங்க, இது நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். ஜெயிலில் இருந்தாலும் அங்கே நம்ம சுதந்திரமாய் இருக்க முடியாது. ஆனாலும் என்ன கட்டப்பட்டு இருந்தாலும், எங்க வெளியே வர முடியாதபடிக்கு பலவிதமான பூட்டுகள் போட்டப்பட்டிருந்தாலும், இரும்பு கதவுகள் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவி, கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை அங்கே வரும் பொழுது, அவர் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்புக்குள் வந்தபடினால அங்கே அவனோடு கூட வாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தம் தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, எப்படியோ செருபாபேலுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தாரோ, அது ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, நன்மை கொடுத்தாரோ, அதே போல இந்த யோசேப்புக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவன் அந்த எகிப்து தேசத்திற்கு மீண்டுமாக ஒரு பிரதம மந்திரியாக உயர்வதற்கு, உயர்ந்த பதவியில உயர்வதற்கு, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்பதற்கு, பார்வோன் தன்னுடைய கையில் இருக்கிற ஒரு முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில போடுகிறார். இந்த முத்திரை மோதிரம் என்பது ஒரு அதிகாரத்தை கொடுத்தபடினால, தேவனுக்கு கொடுத்த விசேஷித்த ஞானத்தை தேவனவனுக்குள் இருந்தபடினால
தேவன் அவனை தெரிந்து கொண்டபடினால அவனுக்கு தேவ ஞானத்தை கொடுத்த நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பஞ்ச காலங்கள் வந்தது, ஆனாலும் எல்லாம் விசேஷித்த ஞானம் இருந்தபடினால, அவனை தெரிந்து கொண்டபடினால வரக்கூடிய காலத்தை அவன் அறிந்த வண்ணமாய் அவன் அநேக தானியங்களை சேமித்து வைத்து அடுத்த வந்த 7 வருடத்தில் இருக்கிற பஞ்சத்தை அந்த எகிப்து தேசம் மாத்திரமல்ல, இஸ்ரேல் தேசத்திலிருந்து சென்றவர்களும் கூட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் தேவன் அவனை ஒரு முத்திரை மோதிரமாக, ஒரு அதிகாரியாக, தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிற, ஒரு மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். மூன்றாவது ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தால் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மிகவும் தாழ்மையாயிருந்ததான மொர்தெகாய் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால, அவரை தெரிந்து கொண்டபடினால, அந்த ஆமோனின் கையில் இருந்த ஒரு விலை உயர்ந்ததான ஒரு அதிகாரத்தை, மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது நிமித்தம் அந்த மொர்தெகாய் அரண்மனைக்கு அதிகாரியாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. சென்ற நிமிஷம் வரலும் மிகவும் ஒரு தாழ்ந்த நிலைமையில இருந்த ஒரு மனுஷன் ஆகிய இந்த மொர்தெகாய் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கணத்துக்கு உண்டான ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற பொழுது, அவருக்காக தன்னுடைய குலத்திற்கு, யூத குலத்திற்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது, தேவ பிள்ளைகளுக்காக நிற்கிற பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு மகிமையான ஒரு காரியமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக அதே 8ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்கிற இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சரியான மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டபடினால, மொர்தெகாயை தெரிந்து கொண்டபடினால யூதருக்கு வெளிச்சம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, களிப்பு வந்தது, கனமும் வந்தது. இது தேவன் செய்த தெரிந்து கொண்டதான இந்த மொர்தெகாய் நிமித்தம் அவர் மூலமாக தன்னுடைய மகளாக எஸ்தர் ராஜாத்தின் மேல தேவன் அவரை தெரிந்து கொண்டபடினால இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம், நன்மை அந்த ஜனத்திற்கு உண்டானதை அந்த எஸ்தர் ராஜாத்தின் நிமித்தம் மொர்தெகாய்க்கு ஒரு கனம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு நன்மை வருகிறதை பார்க்க முடிகிறது. கண்பானவர்கள, தேவனுக்குள்ளாக நாம் நிற்கிற பொழுது தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதை எஸ்தர் 9:4 பார்க்கும் பொழுது, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆமென். Glory to God. Thank you, Jesus. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால், கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வார்களானால், அவரை எந்த சூழ்நிலையும் எவ்வளவு தாழ்மையில இருந்து கீழே, பொருளாதாரத்துல எந்த காரியத்துல கீழே இருந்தாலும் தேவன் அவனை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த ராஜா அரண்மனையில ஒரு பெரிய ஒரு மனிதனாக இந்த மொர்தெகாய் நிற்கிறது நிமித்தம் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவன் மென்மேலும் தொலைந்த நாட்களில மென்மேலும் பெரியவனாய் மாய்ந்தான் என்று பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ராஜாவுக்கு 2வது ஒரு ஸ்தானத்துல யோசேப்பு
பார்வோனுக்கு இரண்டாவது ஒரு ஸ்தானத்துல நிறுத்துறதை பார்க்கிறோம். இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்ததான ஸ்தானத்துல இவரும் கொண்டு வந்து நிறுத்துவதை பார்க்கிறோம். காரணம், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுற நிமித்தம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கற்றுகிறார். எனவே இந்த காலவேளையில அவரை மாத்திரம், அவருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் நீதியாய் ஜெபிக்கும் பொழுது, அவரை சார்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொள்வராய் காணப்படுகிறார். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக, அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாக, அநேகரை சத்தியத்தில் நடத்துவர்களாக, அநேக நித்தியத்திற்கு நேராய் நடத்துவர்களாக, அநேகரை பரத்துக்கு நேராக நடத்துவர்களாக நம்மை தேவன் தெரிந்து கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு உண்மையை ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே தேவன் வார்த்தையின்படியாக நாம் உண்மையாய் பரிசுத்தமாய் நீதியாய் அவருடைய வார்த்தையாய் ஜீவிக்கிற பொழுது தேவன் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.